நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பத்தி அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. 5ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை இன்றோடு ஓய்ந்திருக்கிறது. நாளை மறுநாள் வாக்குப்பதிவும் நடைபெற இருக்கிறது. இந்நிலையில நம்ம அதன் அடிப்படையில இன்றைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு வடக்கு வெர்சஸ் தெற்கு முதல் ராமர் கோயில் புல்டோசர் வரை, அதே போல அரசியலமைப்பு புத்தகம் முதல் 10 கிலோ அரிசி வரை 5ஆம் கட்ட பரப்புரையில் மக்களை கவர்ந்தது யார் அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு நம்ம நேர்பட பேசு நிகழ்ச்சியில பேச போறோம். 5 விருந்தினர்கள் நம்மோடு இணைகிறார்கள். பாரதிய ஜனதா சார்பாக திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, பத்திரிகையாளர்கள் திரு TN ரகு மற்றும் ஷபீர் அஹ்மத், அரசியல் விமர்சகர் திரு சுமன் சி ராமன், இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் சார்பாக திரு அலீம் புகாரி நம்மோடு இணைகிறார். அவரையும் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஷபீர், உங்ககிட்ட இருந்து தொடங்குற. இப்போ 5ஆம் கட்ட தேர்தலுக்கான பரப்புரை முடிஞ்சிருக்கு. பாஜக காங்கிரஸ் இந்த இரு கட்சிகளிடையிலான பரப்புரை என்பது கடந்த 4 கட்டங்களை காட்டிலும் இந்த முறை ஏதேனும் வித்தியாசம் இருக்கிறதா, வித்தியாசத்தை உணர முடிஞ்சிருக்கிறதா, பரப்புரை எலிவேட் ஆகி இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கறீங்களா? பரப்புரை என்பது ரொம்ப அதல பாதாளத்துக்கு போயிருக்கு. ஒரு தேர்தல் பரப்புரை மாதிரி இல்லாமல் அந்த தேர்தல் பரப்புரைய துணி முற்றிலுமாக கம்யூனலாக மாறி இருக்கிறது. ஒரு வன்மத்தை கக்கக்கூடிய ஒரு ஒரு பரப்புரையாக அது மாறி இருக்கிறது. பாஜக இந்தியா கூட்டணி குறிப்பா ஏன்னா ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுடைய பரப்புரை என்பது ஆட்சியாளர்களுடைய சாதனைகளை சொல்லி வாக்குகளை பெறுவார்கள், வாக்குகளை சேகரிப்பாங்க. அப்போ அந்த சாதனைகள் எல்லாம் இங்கே யாரும் பேசல. நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்ய போகிறேன் அப்படின்றது பற்றி பேசல. காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தா உங்களுடைய 2 மாடில் ஒரு மாடை எடுத்துப்பாங்க, கோயில புல்டோசர் வச்சு இடிச்சிருவாங்க, கோயிலுடைய ஜட்மெண்ட்டை ரிவர்ஸ் பண்ணிடுவாங்க, முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கூடுதலாக கொடுத்துருவாங்க, இந்திய கிரிக்கெட் அணியில் முஸ்லீம்கள் அதிகமாக வந்து விடுவார்கள் அப்படின்னு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத ஆருடம் சூட்டும் வகையில பிரதமரே அதை பேசிக் கொண்டிருக்கிறார். சொல்றாங்க அதற்கு சென்றிருக்கு குவாலிட்டி பரப்புரையோட தகுதி அந்த மாதிரி போயிடுச்சுன்றீங்க. ஏன் அவங்க அப்படி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, ஏன் சொல்றாங்க அப்படின்னா அவங்க நினைச்ச மாதிரி பாஜக நினைத்தது போல் அவங்களுடைய வியூகம் என்பது இந்த தேர்தலில் அவங்களுக்கு பலன் அளிக்கவில்லை அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு ஓட்டிங் பர்சன்டேஜில் ஒரு டிப் இருக்குது. எல்லா ஸ்டேஜஸ்லையும் உங்களுக்கு ஓட்டிங் பர்சன்டேஜ் குறைந்திருக்கிறது அப்படின்னும் போது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அளவில் அவங்களுக்கு அந்த எலெக்ஷன் டேர்ன் அவுட் ஆகலை அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். அதாவது இதை 2 விதமாக இன்டர்பிரேட் பண்ணலாம். ஒன்று என்னன்னா, ஒரு தோல்வி பயம் என்பது ஒரு மனிதனை எப்படியெல்லாம் ஆட்டி படைக்கிறது, எப்படியெல்லாம் பேச வைக்கிறது. அது இந்த நாட்டுடைய பிரதமராக இருந்தாலும் அவரெல்லாம் இப்படி பேசுவாரா அப்படின்ற அளவுக்கு அது கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது. ஏன்னா அது ஒரு வன்மம் நிறைந்த பேச்சு தான், அது ஒரு வெறுப்பு பேச்சு அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். இன்னொரு விதத்துல நீங்க பார்க்கலாம், அதாவது நான் வகித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பதவி என்பது என் கையை விட்டு போய்விடக்கூடாது என்ற ஆசையிலும் அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் ஒரு நபர் இப்படியெல்லாம் பேசுவாரா அப்படின்ற அளவுக்கு தான் இந்த தேர்தல் பரப்புரை என்பது இருக்கிறது. நீங்க எதிர்கட்சிகளுடைய பரப்புரை அப்படின்றதுல முக்கியமான விஷயம் என்ன நான் பார்க்கிறேன்னா, மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்த கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி விடுவார்கள், அரசியலமைப்பு சட்டத்தை அவர்கள் செல்லா காசாக்கி விடுவார்கள் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க. இந்த பிரச்சாரம் எங்கிருந்து வருது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, 370 தொகுதிகளில் நாம ஜெயிச்சோம்னா, பிஜேபி ஜெயித்தால் நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவோம் அப்படின்னு பாஜக தலைவர்களும் பாஜக கேண்டிடேட்ஸும் பேசியிருக்காங்க. அதை தான் ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு எதிர்கட்சிகள் அந்த பிரச்சாரத்தை பண்றாங்க. இப்ப நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா அதை மாற்ற மாட்டோம் அப்படின்ற அளவுல ரொம்ப வலுவா கூட இவங்க சொல்ல மாட்டேன்றாங்க. அப்படி சொன்னா கூட பாஜக மீது ஒரு நம்பகத்தன்மை அப்படின்றது ஏற்பட மாட்டேங்குது. ஸோ அதனாலதான் இந்த பிரச்சாரம் என்பது இப்படி போயிட்டு இருக்கு. பட் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு வேவ்லெஸ் எலெக்ஷன். இது மோடிக்கு ஆதரவான ஒரு அலை சொல்லும் போது இப்ப நீங்க முன்னாடி சொன்ன அந்த கருத்தோட நான் ஒப்பிட்டு கேட்க விரும்புறேன். டர்ன் அவுட் அந்த அளவுக்கு பெரிய அளவுல இல்ல அப்படின்னீங்க. இப்போ ஒருவேளை ஆன்டி இன்கம்பன்சி அதிகமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல மக்கள் பெருந்திரளாக கூடி வாக்களிப்பார்கள், அப்ப ஆட்சி மாற்றம் நடக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தது. இப்ப பெரிய அளவுல டர்ன் அவுட் இல்ல அப்படின்னா பெரிய அளவுல ஆன்டி இன்கம்பன்சி இல்ல அப்படின்ற ஒரு துணியும் வருது இல்ல. அந்த டர்ன் அவுட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அப்படின்றதுனாலதான் அந்த பதற்றம் என்பது பாஜக கிட்ட இருந்து தெரிகிறது. அதனாலதான் அவங்க 102 சீட்ஸுக்கு மாற்று கட்சியிலேருந்து வந்தவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க போட்டியிடுவதற்காக.
ரெண்டாவது ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட், ஒரு டர்ன் அவுட் குறைவாக இருக்கிறது அப்படின்னா அது வந்து இட் கேன் கோ ஐதர் வேஸ் அப்படின்வாங்க. அதை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது அந்த எலெக்ஷனை அப்படின்றது தான் வந்து பல போல்ஸ்டர்ஸ்லாம் மக்கள் எல்லாம் ரொம்ப திருப்தியா இருக்காங்க. அவங்களுக்கு பெரிய அளவுல ஆட்சி மாற்றம் தேவைப்படல, அதனால அவங்க வந்து அது வேணா பாஜக கொடுக்கிற இன்டர்பிரேஷனா இருக்கலாம். பட் கள நிலவரம் என்பது இந்த தேர்தல்ல ஒரு வேவ்லெஸ் எலெக்ஷன் அப்படின்னும் போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள், லோக்கலைஸ்ட் இஷ்யூஸ்லாம் வந்து இப்போ ஒரு மிக முக்கியமான காரணிகளாக மாறி இருக்கிறது. அதுல உங்களுக்கு ஒரு தொகுதியில இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனையும் வந்து இந்த தேர்தலில் ஒரு பெரிய பிரச்சனையாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது ஏற்பட்டிருக்கு. இது பல்வேறு இடங்கள்ல பார்க்க முடிகிறது. பட் லார்ஜர் இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை என்பது மிக முக்கியமான விஷயங்களாக மாறி இருக்கிறது. இப்போ வாழ்வாதார பிரச்சனை அப்படின்னும் போது வேலை வாய்ப்பு, விலைவாசி உயர்வு, கேஸ் சிலிண்டர் பிரச்சனை, இதெல்லாம் வந்து தொடர்ந்து மக்கள் வந்து பேசுறாங்க. மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தி என்பது இருக்கிறது. ஊடகங்கள் அந்த அதிருப்தியை வெளிப்படுத்தவில்லை அப்படின்னு தான் பாக்குறேன். போதிய அளவு ஊடகங்கள், தேசிய ஊடகங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சாரத்துல வெளிப்படுகின்ற விஷயம், மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து ஊடக விவாதமாக அது மாறும். எதிராக நிறைய வன்மமான கருத்துக்களை பதிவு பண்றாங்க. பாரதிய ஜனதாவோட பிரச்சாரம் அவ்வளவு மோசமா போயிருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனா ஒரு இதே காலகட்டத்துல ஒரு தனியா ஒரு பேட்டி, தனித்த பேட்டி ஒண்ணு கொடுக்கும்போது பிரதமர் மோடி சொல்கிறார், நான் வந்து அவங்களை அப்படி பிரிச்சு பாக்குறது கிடையாது, நான் ஈத் பண்டிகையை என்னுடைய நண்பர்களோட சின்ன வயசுல இருந்து நான் கொண்டாடி இருந்திருக்கிறேன் அப்படின்னும் பேசுறாரு. அடுத்த நாள் ராமர் கோயில், அடுத்த நாள் அதே பொதுக்கூட்டத்துல ராமர் கோயில் குறித்த அவர் அந்த பார்வையும் கொண்டு வர்றார். ராமர் கோயில் இடிச்சிருவாங்க அப்படின்றது அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி? அப்போ அதான் சொல்றேனே, ஒண்ணு உங்களுக்கு தோல்வி பயம் அப்படி பேச வைக்கும், அல்லது இந்த பதவியை நாம் இழந்து விடுவோம் அப்படின்ற அந்த பயம் என்பது அவங்கள வந்து ஆட்டி படைக்கும். ரெண்டாவது, இந்த பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக ஒரு டெஸ்பரேஷன்ல போய் பேசக்கூடிய ஒரு பேச்சாக கூட நீங்க அதை அப்படி கூட பார்க்கலாம். ஏன்னா அவங்க போட்ட பிளான், பாஜக ஒரு திட்டம் போட்டிருக்கும் இல்லையா, ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கும் இல்லையா, அந்த திட்டம் எல்லாம் வந்து இந்த எலெக்ஷன் காலத்துல பெரிய அளவுக்கு வேலை செய்யல. அவங்க நினைத்த வியூகங்களை எல்லாம் அவர்களால் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. மதம் சார்ந்த இந்த பிரச்சாரம் பெரிய அளவுல எடுபடல, அதனால தான் வடக்கு வெர்சஸ் தெற்கு நரேட்டிவ் எடுக்கறாங்களா? உங்களுக்கு அவங்க சொன்ன அந்த விக்சித் பாரத், அவங்க சொன்ன அந்த அப்கி பார் 400 பார் என்பதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு எடுபடவில்லை. அவங்க நாங்க ராமர் கோயிலை கட்டிட்டோம் அப்படின்றது யூபிலேயே அது ஒரு இஷ்யூவா இல்ல. கோரக்பூர்ல யோகி ஆதித்யநாத்துடைய ஹோம் டர்ஃப், கோரக்பூர்லயே வந்து வாழ்வாதார பிரச்சனைகள் தான் வந்து மிக முக்கியமான பிரச்சனைகளாக இருக்கிறது. இந்த ஹிந்துத்துவா கார்டு அப்படின்றத வந்து நீங்க 10 வருஷம் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க, இன்னும் அதை எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து இப்ப இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வி. இந்தியா கூட்டணி வந்து நாட்டை துண்டாடுகிறது, வடக்கு தெற்குன்னு அவங்க பிரிக்கிறாங்க, வடக்கு வெர்சஸ் தெற்குன்ற நரேட்டிவா வைக்கிறாரு, அமித்ஷா வைக்கிறாரு. அதுதான் வடக்கு வெர்சஸ் தெற்கு அப்படின்ற நரேட்டிவை எப்போ வைக்கிறாரு? இதை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல ஏன் வைக்கல? ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல அவர் வச்சிருந்தாருன்னா ஒட்டுமொத்தமாக அந்த மக்கள் வாக்களிக்கக்கூடிய அந்த விதம் அப்படின்றது சதர்ன் ஸ்டேட்ஸ்ல மாறி இருக்கும். அப்ப சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸுக்கு எல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வடக்கு வெர்சஸ் தெற்கு அப்படின்னு போறாரு. அப்போ ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி எங்கேயாச்சும் ஏதோ ஒரு டிவிஷனை கிரியேட் பண்ணிட்டு அதன் மூலமாக வாக்குகளை சேகரிக்க முடியுமா அப்படின்ற ஒரு டெஸ்பரேட்டான நிலைமைக்கு இன்னைக்கு பிரைம் மினிஸ்டரே போயிருக்காரு அப்படின்றது தான் வந்து 4 கட்டங்கள் அவங்களுக்கு சாதகமா இல்ல, ஒரு பதட்டம் தெரியுது, ஒரு தோல்வி பயம் தெரியுது, அதனால எக்ஸ்ட்ரீமான வழிகளை டைரக்ஷன்லெஸ்ஸா இருக்காங்க. அதாவது ஒரு நாளைக்கு வந்து நீங்க வந்து முஸ்லிம்கள் உங்களுடைய வளங்களை பிடுங்கி கொண்டு அதை முஸ்லிம்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்றாங்க. ரெண்டாவது நாள் ஒரு இன்டர்வியூல முஸ்லிம்கள் எல்லாம் என்னுடைய நண்பர்கள் அப்படின்றாரு. அப்போ அவர் என்ன சொல்ல வராரு, யாருக்கு எதிராக சொல்ல வராரு, என்ன அவருடைய பிரச்சாரம், என்ன அவருடைய வியூகம் அப்படின்றது ஒரு குழப்பமாக இருக்கிறது. ஆசீர்வாதம் ஆச்சாரி இருக்கிறார், நம்ம அவர்கிட்டமே கேட்கலாம். திரு ஆச்சாரி, இப்ப கடந்த 4 கட்டங்கள்ல வாக்குப்பதிவு நினைச்ச அளவுக்கு, பாரதிய ஜனதா நினைச்ச அளவுக்கு டர்ன் அவுட் இல்ல, அதனால அந்த பதட்டத்தின் காரணமாக ஒரு தோல்வி பயம் தென்படுகிறது அவங்க கிட்ட. அதனாலதான் ராமர் கோயில புல்டோசர் வச்சு இடிச்சிருவாங்க அப்படின்லாம் அவங்கள பேச வைக்குது அப்படின்றது ஷபீர்னுடைய பார்வையாக இருக்கிறது. வணக்கம்ங்க. இன்னைக்கு வந்து உங்களுடைய தலைப்பே வந்து ஒரு பெரிய நீண்ட ஒரு தலைப்பை நான் பார்க்கிறேன். வடக்கு வெர்சஸ் தெற்கு முதல் ராமர் கோயில் புல்டோசர் வரை, அதாவது காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை. இன்னொரு ஆமா, அது வர அடுத்ததான். ஆமா, அடுத்ததான் படிக்க போற அரசியலமைப்பு புத்தகம் முதல் 10 கிலோ அரிசி வரை, அதாவது குஜராத்ல இருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரை ஒரு, அதாவது வடக்கு டு தெற்கு, இதுல இருந்து வெஸ்ட் டு ஈஸ்ட் அப்படின்னு ஒரு பெரிய தலைப்பு கொடுத்துருக்கீங்க. அதுல வந்து நண்பர் சபீர் வந்து பேசும்போது அவரு வந்து பல்வேறு கருத்துக்களை அவர் வந்து முன்வைத்தார். அவருக்கு வந்து முன்வைக்கிறதுக்கு முழு உரிமை உண்டு. ஒரு பத்திரிகையாளராக அவர் தன்னுடைய பார்வையை வந்து அவர் சொல்லியிருக்கார். இதுல வந்து
நாளைக்கு இன்னையோட வந்து தேர்தல் பரப்புரை 5வது கட்டத்துக்கு முடிந்து விட்டது. நாளை மறுநாள் வந்து 49 தொகுதிகளில் தேர்தல் நடக்க இருக்கிறது. அதிலும் குறிப்பாக வந்து உத்தரப்பிரதேஷ், பீகார், ஒடிசாவோட ஒரு சில பகுதிகள், வெஸ்ட் பெங்கால், இது மாதிரியான தொகுதிகளில் வந்து தேர்தல் நடக்க இருக்கிறது. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை குறிப்பாக அமேட்டியிலையும் தேர்தல், ராய்பரேலியிலும் தேர்தல் நடக்க இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பேசுறத வந்து சுட்டி காட்டும் பொழுது ஏதோ வந்து இந்த தேர்தலில் வந்து ஒரு வேவ்லெஸ் தேர்தல், வேவ் இல்லாத ஒரு அலையற்ற ஒரு தேர்தல் அப்படின்றது தன்னோட கருத்தை வச்சாரு. ஆக்சுவலி அவருடைய ஒரு போர்ஷனை நான் அக்ரி பண்ணிக்கிறேன். இது அலையற்ற தேர்தல், இது வந்து சுனாமி தேர்தல். அதுதான் வந்து சரியான வார்த்தையா நான் பார்க்கிறேன். ஏன்னா நீங்க வந்து அதுக்கு அவரோட பேசும்போது ஒரு பாயிண்ட் நீங்க வந்து சொன்னீங்க. அதாவது வந்து அதிகபட்சமான ஒரு மக்கள் வந்து வாக்கெடுப்புல பங்கு கொள்ளும் போது அவங்களுடைய போலிங் பர்சன்டேஜ் அதிகமாகும் போது ஒருவேளை வந்து அந்த தேர்தல் வந்து எதிர்கட்சிக்கு ஃபேவரபிளாகவும் ஆளும் கட்சிக்கு வந்து நெகட்டிவாகவும் அமைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நீங்க சொன்னீங்க. ஆக்சுவலி வந்து என்னைய பொறுத்தவரை நான் எப்படி இதை பாக்குறேன் அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடியுடைய 10 வருட ஆட்சிக்கான இது ஒரு ப்ரோ இன்கம்பன்சி. அதாவது ஏற்கனவே அவர் செய்த அந்த சாதனைக்கு மக்கள் வந்து தங்களுடைய ஒப்புதலை அளிக்கக்கூடிய ஒரு தேர்தலாகத்தான் பார்க்கிறோம். முதல் 3 கட்ட தேர்தல்ல வந்து ஒரு 4 to 5% வந்து கம்மியா இருந்துச்சு. ஆனா நான் அதை புரிஞ்சுக்கிறேன். எஸ், உங்களுடைய முதற்கட்ட கருத்தை நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஆனா நான் கேட்ட கேள்வி, பதட்டத்தின் காரணமாக தான் ராமர் கோயில புல்டோசர் வச்சு இடிச்சிருவாங்கங்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா பேசுறாரு பிரதமர் அப்படின்றது ஒரு பார்வையா இருக்கு. இந்த குற்றச்சாட்டை பாரதிய ஜனதா மேல வைக்கிறாங்க. அதற்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அதுக்குதான் வரேன், அந்த பாயிண்ட தான் வரேன். அதுக்குள்ள நீங்க குறுக்கிட்டீங்க. ஓகே, அதாவது இன்னைக்கு வந்து உங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய அவங்களுடைய வந்து தேர்தல்ல பரப்புரையை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, இது வந்து அயோத்தியால கோயில் கட்டினது, அந்த கோயில் கட்டினதுக்குரிய அந்த கும்பாபிஷேகத்துக்குரிய அந்த விழாவில் பங்கு கொள்றதுக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களுக்கு அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டது. அந்த அழைப்பிதழை வந்து அவங்க வாங்கிட்டு இருந்தாங்கன்னா கூட அந்த கும்பாபிஷேகத்துல கலந்து கொள்ளாம அதை வந்து புறக்கணிச்சாங்க. ஒரு ராமர்ன்றவர், அவர் எல்லாருக்கும் பொதுவானவர். அவர் வந்து எப்படி வந்து பாஜகவுக்கு கொண்டாடுறோமோ அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியும் இன்ஃபேக்ட் வந்து காங்கிரஸ் புறக்கணிச்சாங்க. அது தெரியும். அவங்க புறக்கணிச்சதுனால அவங்க புல்டோசர் வச்சு இடிச்சிருவாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அதான் பிரதமர் சொல்றாரா? யார் வந்து இத வந்து புறக்கணிச்சாரோ அதுக்குரிய ஒரு மிக முக்கியமான ஒரு சங்கராச்சாரியார், அவர் வந்து காங்கிரஸ் கட்சியுடைய முக்கியமான தலைவர்களுடைய கூட வந்து பயணிக்கிறவர். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த அதாவது இப்ப நடந்த கும்பாபிஷேகம் வந்து செல்லாது, இதுக்கு பிறகு இன்னொரு கும்பாபிஷேகம் நடக்கும் அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருக்காரு. அப்ப அதுக்கு வந்து இவங்க யாராவது வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்களான்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவும் இல்லை. திரு ஆச்சாரி, அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், புல்டோசரை எங்க பயன்படுத்தணும்னு யோகிக்கு தெரியும் அப்படின்னு மோடி பேசுகிறார். அதே போல பசுவதை செய்பவர்களை தலைகீழ கட்டி தொங்க விட்டு அடிப்போம் அப்படின்னு பேசுகிறார். அதுக்கும் சேர்த்து விளக்கம் கொடுத்துருங்க. அதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவதுங்க, இவங்களுடைய மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் இதனுடைய வந்து முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுங்களா? மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் 15% நம்மளுடைய பட்ஜெட்ல, மத்திய அரசுடைய பட்ஜெட்ல நாங்கள் நேரடியாக 15% சிறுபான்மையினருக்கு கொடுப்போம் அப்படின்றத இவங்க 2008லயே அவங்க வந்து அவங்களுடைய UP1 ஆட்சியிலேயே அவங்க சொல்லியிருக்காங்க. அதை கோடுகிட்டு காட்டும் பொழுதுதான் அது மாதிரி சொல்றாங்க. எங்களை பொறுத்தவரை நாங்கள் வந்து பெரும்பான்மையினர் சிறுபான்மையினர். நான் கேட்ட கேள்விக்கு வந்துருங்களேன். புல்டோசரை எங்க பயன்படுத்தணும்னு யோகிக்கு தெரியும் அப்படின்னு பிரதமர் சொல்றாரு. எங்க பயன்படுத்தணும்னு சொல்றாரு, நீங்க அதுக்கு விளக்கம் கொடுங்களேன். இல்ல, இப்போ ராமர் கோயில வந்து யாருமே வந்து இடிக்க முடியாது, இடிக்க விட மாட்டோம். அது வந்து கிளியரா இருக்கட்டும். ஆனா அதே சமயத்துல அவர் எதை சொல்ல வர்றாரு அப்படின்னா, இன்னைக்கு இவங்க பண்ற இந்த இந்தி கூட்டணி பண்ற மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் ஓட்டு வங்கி அந்த பாலிடிக்ஸை நாங்க எதிர்க்கிறோம். இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட அதாவது மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட், அது நம்ம அதுக்கு பின்னாடி வருவோம். யோகிக்கு புல்டோசரை எங்க விடணும்னு யோகிக்கு தெரியும்னா யோகி பத்தி என்ன சார் சொல்றாரு? இல்ல, இந்த கேள்வி உள்வாங்கி நீங்க சொல்லுங்க.
இல்ல நான் உள்வாங்கிட்டு தான் சொல்றேன் நானு. அதாவது உத்தரப்பிரதேசத்துல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யோகி அப்படின்றவர் வந்து யார் யாரெல்லாம் சட்டத்தை மீறுகிறார்களோ அவங்கள வந்து அவரோட வீடுகளை வந்து புல்டோசரை வச்சு வந்து அவர் வந்து தகர்க்கிறார் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு. அதனாலதான் இன்னைக்கு லா அண்ட் ஆர்டர் வந்து இன்னைக்கு அமைதியா இருக்குது. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை லா அண்ட் ஆர்டருக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. கடந்த 7 வருடமாக, இதற்கு முன்பு 7 வருடங்களுக்கு முன்பு உத்தரப்பிரதேசத்துல சாயந்தரம் 7 மணிக்கு பிறகு வந்து யாருமே வெளியில கூட போக முடியாது. பெண்கள் என்ன ஆண்களே கூட வெளியில போக முடியாத ஒரு சூழ்நிலையும் நாங்க பார்த்தோம். ஆனா இதுல வந்து எதனால அதை வந்து சொல்றாருன்னா, இன்னைக்கு வந்து சட்ட ஒழுங்கு அமைதியாக இருக்கிறது. திரு யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கு தெரியும் புல்டோசரை எங்கே பயன்படுத்துவது அப்படின்றதுக்காக அதை வந்து கோடிட்டு காட்டி பேசினாரே ஒழிய அதுக்கு மீனிங் வந்து புல்டோசர் வச்சு இவங்களை உங்களுடைய பதிலா நான் இந்த சபையில அதை பதிவு பண்றேன். மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் அப்படின்றீங்க. இதே வந்து பிரதமர் ஒரு பேட்டியில முஸ்லிம்ஸ் எல்லாம் என்னுடைய சகோதரர்கள், நாங்க அவங்கள பிரிச்சு பார்த்தேன்னா நான் தகுதி இல்லாதவன் ஆயிருவேன் அப்படின்னு பேசுறது மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் கிடையாதா? அதாவது அதுல அந்த கேள்வியை நீங்க என்கிட்ட சொன்னீங்க இல்லைங்களா, கேள்வியை உள்வாங்கிட்டு பேசுங்கன்னு. அவர் அந்த கேள்வியை வந்து அவங்க அந்த பத்திரிகையாளர் கேட்கும் பொழுது இதே மாதிரியான ஒரு கேள்வியை தான் அவங்க வந்து புட் பண்ணாங்க. இது வந்து முஸ்லிம்களுக்கு எதிராக வந்து பாஜக இருக்கிறது, அது மாதிரியான சூழலில் உங்களுடைய பதில் என்னன்றது. அதுக்காக தான் அந்த பதில் சொல்லும்போது தான் சொன்னாரு, என்னையை பொறுத்தவரை நான் இஸ்லாமியர்களுக்கு பர்சே எதிரிகள் கிடையாது. என்னுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை என்னுடைய குஜராத்தில் நான் ஒரு செகண்ட்ல முடிச்சுக்கிறேன். நானு குஜராத்ல நான் வாழும்பொழுது நான் அவர்களோடு சகோதரனாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனாலும் என்னை எதிர்த்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்னை எதிர்த்து என் மேல் வந்து ஒரு பொய் பிரச்சாரத்தை அவர்கள் செய்ததன் காரணமாக பிரச்சனை. காங்கிரஸும் இப்போ தங்களுடைய தேர்தல் பிரச்சார பாணியை ஓரளவுக்கு மாத்தி இருக்கிறாங்களா? ஏன்னா ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை எடுத்திருக்கிறாங்க. ரொம்ப தகுதி கீழே போயிட்டே இருக்கு, அவ்வளோ ஆக்ரோஷமான ஒரு பிரச்சாரத்தை எடுத்திருக்காங்க பாஜக அப்படின்னு ஷபீர் பதிவு பண்ணாரு. காங்கிரஸ் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை மாத்திருக்காங்க தானே. திடீர்னு 5 கிலோக்கு பதிலா 10 கிலோ அரிசி கொடுக்குறோம் அப்படின்னு 4ஆம் கட்ட தேர்தலுக்கு பிறகு அறிவிச்சிருக்காங்க. அப்ப நம்ம அதை அப்படி பார்க்கலாமா? அவங்களுக்கு ஏதேனும் நெருக்கடி இருக்கு, இல்ல இதெல்லாம் அறிவிக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு பார்க்கலாமா? நிச்சயமா இந்த தேர்தல் தொடங்கின நாளிலிருந்து காங்கிரஸ் தான் வந்து அண்டர் டாக், பாஜக தான் வந்து ஃபேவரட்டா இருந்திருக்காங்க. அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்து யாருக்குமே இருக்க முடியாது. அதனால காங்கிரஸ் வந்து நடு கேம்பெயின்ல 5 கிலோவை வந்து நாங்க 10 கிலோவா கொடுக்குறோம்னு சொன்னதுங்கிறது ஒரு பெரிய சர்ப்ரைஸா எனக்கு தோணல. ஏன்னா தினமும் அவர்கள் ஏதேனும் புதிய திட்டங்களை அறிவிக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கிறாங்க. ஏன்னா பிரதமர் வந்து அந்த ரூட்டே போல. அவர் வந்து இப்ப எருமை எடுத்துருவாங்க, சைக்கிள் எடுத்துருவாங்க, ஒரு 2 சைக்கிள் இருந்தா ஒரு சைக்கிள் எடுத்துருவாங்க, கிராமத்துல ஒரு வீடு டவுன்ல ஒரு வீடு இருந்தா ஒரு வீடு எடுத்துருவாங்க. இந்த மாதிரி பேசியே வந்து அவரு கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு. வேற எதிர்கட்சிகள் வந்து ஆக்கப்பூர்வமான இஷ்யூஸ்ல கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அது வேலையில்லா திண்டாட்டமா இருக்கட்டும், அவங்க கொடுக்கக்கூடிய மேனிபெஸ்டோ நியாய பத்திரால இருக்கக்கூடிய அந்த திட்டங்களை பத்தி பேசுறதா இருக்கட்டும். சோ இந்த கேம்பெயினே வந்து கம்ப்ளீட்டா வேற மாதிரி வேற ரூட்ல போயிட்டு இருக்கு. பிரதமர் அவர்கள் பிஜேபி மேனிபெஸ்டோவை விட காங்கிரஸ் மேனிபெஸ்டோல இருக்கிறதா அவர் கூறுறத பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. அந்த மாதிரி இல்ல, பட் அவரா பேசிக்கிட்டு இருக்காரு. அது தேர்தல் ஆணையம்ங்கிறது ஒன்றும் பெருசா இருக்கிற மாதிரி தெரியல. அதனால அவங்க எதுவும் கண்டுக்கல. அடுத்தது திரு ஆச்சாரி அவர்கள் சொன்னது வந்து ஒரு சின்ன கரெக்ஷன். இந்த 15% கொடுப்போங்கிறது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் மத்திய அமைச்சகத்துல இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் அமைச்சகத்துல அவங்க ஒரு நோட்டுல அவங்க 15% கொடுக்கணும் மைனாரிட்டிஸ்க்கு அப்படின்னு அவங்க போட்டது. ஆனா இது எந்த வருஷம் பிரச்சாரத்துக்கு இல்ல, ஒரு நிமிஷம் அதை கிளாரிஃபை பண்ணிடணும். 2008 கிடையாது, 2014 13 14ல இது அந்த டாக்குமெண்ட்ல இருந்துச்சு. ஆனா இதே 15% இந்த அரசு ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு 15 16 16 17லயே இருந்துச்சு. சோ இத வந்து வச்சு ஒரு அரசியல் ஆக்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. 2வது, பிரச்சாரத்துல சில விஷயங்கள் எதிர்பார்த்த அளவு பாஜகவுக்கு பலன் அளிக்கவில்லை. ஒன்று, ராமர் கோயில்
இந்த தேர்தலை அவர்கள் அதான் நான் கேட்க விரும்பினேன். நீங்க அதோட சேர்த்து பதில் சொல்லலாம். மோடி வந்து ஒரு பக்கம் ராமர் கோயில் அப்படின்னு பேசிட்டு இருக்கிற வேளையில கான்ஸ்டிடியூஷன் புக்கை வச்சு ராகுல் காந்தி பண்ணக்கூடிய பிரச்சாரம் ஒரு சாஃப்டான டோன்ல இருக்கக்கூடிய மாதிரி தெரியுற பிரச்சாரம் மக்கள் கிட்ட எடுபடுமா இல்ல போய் சேர்ந்திருக்கா? இல்ல, நிச்சயமா வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாஜக செய்த ஒரு மிஸ்கால்குலேஷன் இந்த தேர்தலை 1.25 மாசம் வச்சது. இது தேர்தல் ஆணையம் பண்ணது, பாஜகவுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னா ஒரு குழந்தை கூட நம்பாது, ரைட்டா? சோ இது வந்து ஒரு பெரிய மிஸ்கால்குலேஷன். அவங்க என்ன நினைச்சாங்க, பிரதமர் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு செக்மெண்ட் வைஸ் கவர் பண்ணி அவர் வந்து அவருடைய கரிஸ்மால எல்லாத்தையும் எடுத்துட்டு ஜெயிச்சுட்டு வந்துடலாம் அப்படிங்கிற பேசிஸ்ல அவங்க கணக்கிட்டாங்க. ஆனால் இது போக 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 பாஜகவுக்கு பின்னடைவு. நான் நேற்று ஒரு நண்பரோட பேசும்போது சொன்னாரு, தமிழ்நாடு தேர்தலே 4ஆம் கட்டம் 5ஆம் கட்டத்துல நடந்திருந்தா பாஜகவுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய வாக்குகள் கூட கிடைச்சிருக்காதோ அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னாரு. ஏன்னா அந்த சென்டிமெண்ட் வந்து நிச்சயமா உத்தரப்பிரதேசத்துல தொடங்கும் போது என்ன சொன்னாங்க, 80க்கு 80, அப்புறம் 80க்கு 77. நான் கேட்க விரும்புறேன், ராகுலோட கரிஷ்மா கொஞ்சம் கூடி இருக்கோ? அவர் வந்து ஒரு சாஃப்ட் மேன் இமேஜ் அது கொடுக்கறாரு, நியாய தர்மம் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அவரோட இமேஜ் கூடி இருக்கா, கரிஷ்மா கூடி இருக்கா? இல்ல, ராகுல் இமேஜ் வந்து இன்று கூட திரு மோடி அவர்களை எதிர்கொண்டு வெல்லும் நிலையில அவர் இமேஜ் கிடையாது, அது டெஃபினட்டா. ஆனால் என்னன்னா இவங்க ரொம்ப சாமர்த்தியமா செஞ்சது, யாரு பிரதமர் அப்படிங்கறத அறிவிக்காமல் இருந்ததுதான் அவங்களுடைய சாமர்த்தியம். ஒருவேளை அது யாராக இருந்தாலும், அது ராகுல் இல்ல கர்கேயா இருந்தாலும், யாரை ஒரு பிரதமர் வேட்பாளரை அறிவித்திருந்தால் இந்த தேர்தல் எப்பொழுதோ முடிந்து போயிருக்கும். ஆனால் இன்று பிரதமர் எதிர்த்து யார் போட்டியிடுகிறாருங்கிறத வந்து அட்வான்டேஜுக்கும் பயன்படுத்த முடியல. மோடி அலை என்பது சுத்தமா இல்லை. சோ இப்ப என்ன ஆகுது, ஒவ்வொரு கான்ஸ்டிடுவன்சிலையும் வேட்பாளர் என்ன பண்ணாங்க. இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், ஸ்மிருதி இரானி 13 ரூபாய்க்கு சக்கரை கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு முன்னாடி தேர்தல் வாக்குறுதியா கொடுத்திருக்காங்க 5 வருஷம் முன்னாடி, அது நிறைவேற்றல. அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆயிருக்கு. மேபி ராகுல் காந்தி நின்றிருந்தால் அது பெரிய இஷ்யூ ஆயிருக்குமாங்கிறது தெரியாது. ஆனால் இன்னைக்கு சர்மாவோட போட்டியிடும் போது இது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிருக்கு. பெருசா இருக்குன்னு சொல்றீங்க. நான் என்னோட கேள்வியோட நீங்க அந்த பதில சேர்த்து சொல்லிடலாம். மோடியோட ஒரு பக்கம் ஆக்ரோஷமான பிரச்சாரம், ராகுலுடைய ஒரு அழுத்தமான பிரச்சாரம், இது ரெண்டுமே கிரவுண்ட்ல எது நிக்கும்? இந்த 5ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்துல எது நின்றுக்கு அப்படின்னு பாக்குறீங்க? இல்லைங்க, இது ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. திரு மோடி அவர்களுக்கு பிஜேபிக்கு எல்லா அட்வான்டேஜும் இந்த எலெக்ஷன்ல இருக்கு. எல்லா ஏஜென்சிஸ், எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் அவங்க கையில இருக்கு. ரெண்டாவது, அன்லிமிட்டெட் மணி, அன்லிமிட்டெட் மசில், அன்லிமிட்டெட் பவர், எல்லாமே. இட் இஸ் நாட் அன் ஈக்குவல் ஃபைட். இது வந்து 2 சமமான நிலையில இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மோதும் போட்டியே கிடையாது. இதுல ஒருத்தர் வந்து, அதாவது டேவிட் வர்சஸ் கோலியாத் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது டேவிடு கூட ஒரு மைக்ரோ டேவிட் வர்சஸ் கோலியாத். அதனாலதான் இது வந்து ஒரு ஈவன் ஃபைட் கிடையாது. பிளஸ் தேர்தல் ஆணையமும் பாரபட்சமாக நடந்து கொள்ளாமல். நான் வரேன், ஆனா அதுல டேவிட் தான் ஜெயிச்சார் இல்லையா? நம்ம பேசலாம். நான் திரு புகார் கிட்ட போயிட்டு வரேன். அவருடைய கம்பேரிசன் பார்த்திருப்பீங்க, பெரிய எட்ஜ் இருக்கு, எல்லா விதமான அனுகூலங்களும் வந்து பாரதிய ஜனதாக்கு இருக்கு, இது ஒரு ஈக்குவல் ஃபீல்டே கிடையாது அப்படிங்கிறாரு. எப்படி கவுண்டர் பண்ணுவீங்க இப்போ காங்கிரஸ்? இல்லை, இப்போ ஆல்ரெடி என்னமோ சொல்லுவாங்க இல்லையா, காங்கிரஸுடைய ட்ராப்பில் தான் பிஜேபி விழுந்துருக்குது. இதுதான் உண்மை. இப்போ சொல்லுவாங்க, இது எப்படின்னா, இந்த என்னுடைய வார்த்தை கூட தவறாக இருக்கலாம், ஆனால் விஷயம் என்னென்னா, நம்முடைய மேனிஃபெஸ்டோ, காங்கிரஸுடைய மேனிஃபெஸ்டோ சுற்றி தான் பிரதமர் வரக்கூடிய ஒரு கட்டாயத்தை காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒன்று, அந்த ஒரு பதட்டத்திலும் பயத்திலும் தான். ஏன்னா இந்த சமாஜிக் நியாய் என்று ஒவ்வொரு சமூகத்திற்கும் நாம் தர போகக்கூடிய அந்த இடஒதுக்கீட்டை உயர்த்தி தருவோம், 50% கேப்பை வந்து நாங்கள் வந்து உயர்த்தி கொடுத்து அதில் எல்லா சமூகத்துக்கும் ஒரு நீதியை பெற்றுத் தருவோம் என்று நம்ம சொன்னதுடைய விளைவு, ஒரு சித்தாந்த ரீதியாக நரேந்திர மோடியால் ஒரு பேச்சுக்கு கூட தன்னுடைய அந்த சங்கல்பத்தினால இதை பற்றி மென்ஷன் பண்ண முடியல. ஓபிசிக்களுக்கும் அனைத்து சமூகத்தினருக்கும் நம்ம குறிப்பாக வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் அப்படின்னு சொன்னதற்கு இவங்களுடைய சித்தாந்தமே அதுக்கு இடம் கொடுக்காது. அதனால் அதை பற்றி அவங்க பேச மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு ரேட்டில் ஆகி, இதில் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் ரேட்டில் ஆகி, சார் சொன்னார் இல்லையா, ஒருதலை பட்சமான தேர்தல். இதை எப்படி ஒருதலை பட்சமாக கொண்டு போகலாம் அப்படின்னா, ஒரு சாதாரண ரன்தீப் சிங் சுர்ஜிவாலா ஒரு வார்த்தை சொன்னாருன்னா அவருக்கு உடனே தடை.
உடனே வந்து இது ரெண்டையும் ஈவனாக அனுப்பிடணும், நம்ம முதலாளி கோச்சுக்குவார் அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி எதுவுமே பேசலை. மோடி என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கிறாரு. மோடியுடைய பெயரை கூட குறிப்பிடாமல் எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுதுன்னா அவர் ஒரு ஸ்டார் கேம்பெயினர் அப்படின்னு சொல்லி ஜேபி நட்டாவுக்கும் மல்லிகார்ஜுன கார்கேயும் கொடுத்து சமம் பண்ண பார்க்குது. இப்படி பல்வேறு கட்டங்களில் இப்போ சமீபமாக இவர் பேசி கொண்டிருக்கக்கூடிய அந்த புல்டோசர், நாம வந்து இந்த புல்டோசர் இதை நான் ஏன் உச்சகட்டமாக பார்க்குறேன், ஒருதலைப்பட்சமான நடக்கக்கூடிய தேர்தல் இதில் தோத்துட்டா பாஜக இனி எந்திரிக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு அடி விழும் அப்படிங்கிறதுக்கான ஒரே ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி கான்டெஸ்டே வந்து அன்ஃபேராக தான் போய்கிட்டு இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் அவங்க பக்கம் நீண்டுகிட்டு இன்றைக்கு பிரதமர் நரேந்திர மோடி பேசுகிற பேச்சை பாருங்கள். புல்டோசர் பயன்படுத்துறது இருக்குல்ல, எங்க பயன்படுத்தினா அவருக்கு தெரியுங்கிறார். எவ்வளவு அபத்தமான வார்த்தை தெரியுமா அது? இது இல்ல, இந்த இடத்துல எனக்கு அந்த கேள்வி கேட்கணும்னு தோணுது. பிரதமர் வந்து பேசுவது சரி தவறு என்பதையெல்லாம் தாண்டி அவர் பேசுறது மக்களை ஈர்க்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை கவுண்டர் பண்ண முடிஞ்சிருக்கா காங்கிரஸால? அதை எதிர்க்க என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன வியூகம் இருக்குது? இப்பதான் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப யோகியை பத்தி பேசினார்ல, உடனே எங்களுடைய ஜெயராம் ரமேஷ் அவர்களாக இருந்தாலும் சரி, நாங்களும் சரி, களத்தில் மீண்டும் மீண்டும் எதை பதிய வைக்கிறோம் என்று சொன்னால், நீங்க காட்டுற அதே யோகி ஆதித்யநாத் ரிசர்வேஷனுக்கு எதிரானவர். நாங்க திரும்ப அதான் சொல்றோம், மக்கள் மன்றத்தில் இதுதான் எடுபட்டு இருக்குது. மக்கள் இந்த கேள்வி கேட்கறாங்க, சத்தியமா எடுபட்டு இருக்குது. அதனால தான் என்ன சொல்றது தெரியாம இதை பேசிக்கிட்டு இருக்கிறார் மீண்டும் மீண்டும். அதாவது கடந்த 10 ஆண்டுகளில் பாஜகவிற்கு ஓட் பேங்கா இருந்தது ஓபிசிஸ் தான், இதுதான் உண்மை. ஆனால் அவர்களுக்கு எதுவுமே நானே ஓபிசின்னு இந்த பழைய உருட்டிட்டு இருந்தாரே தவிர, அவர்களுக்கு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பதோ, அவர்களுடைய பிரதிநிதித்துவத்தை சரி செய்வதோ, அவர்கள் உறுதி செய்வதோ எதையுமே வந்து பாஜக அரசு 10 ஆண்டுகளா செய்யல. இப்ப மீண்டும் வரும் பொழுது காங்கிரசுடைய மேனிஃபெஸ்டோ ஹீரோவா வந்து நிக்குது. ஓபிசி மக்கள் மொத்தமா காங்கிரசின் பக்கமாக வந்து விட்டார்கள். இதை எதிர்கொள்ள தெரியாம தான் அவரே அந்த பேச்சு பேசிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாலே அதே தான். இல்ல கெஜ்ரிவால் வெளியில வந்தப்போ அவர் சொன்னாரு, யோகியை 2 மாசத்துல தூக்கிடுவாங்க, அடுத்தது யாருக்கான அடித்தளம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், யோகியை 2 மாசத்துல தூக்கிடுவாங்கலாம் பேசினா. அதை கூட காங்கிரஸ் வந்து வலிமையா முன்னெடுத்து செல்லலையே. அவர் வந்து வெளியில வந்தோடனே ஒரு பாயிண்ட் கொடுத்தாரு, அதை கூட நீங்க முன்வைக்கலையே. நீதி நியாயம் தர்மம்னு பேசுறீங்க, அவங்க அங்க ஆக்ரோஷமான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. எது மக்கள் முன்னாடி அந்த ஒரு அட்ராக்ஷன் எது கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அழகா சொல்றேன் பாருங்க. 2014 நீங்க சொல்ற மாதிரி அப்படியே ஆக்ரோஷமா வந்தார். என்ன சொன்னாரு? வளர்ச்சி போய் சொல்லி வந்தார். நான் தான் வளர்ச்சி ஆக்கிடுவேன் எல்லாம் பத்திரம் மக்கள் பார்த்தாங்க. 2019 புல்வாமாவிற்கு பின்னால் இவங்களே வந்து ஒரு டிராமாட்டிக் சீனை செட் பண்ணி, ஏன்னா இதை நான் சொல்லல, சத்யபால் மாலிக் சொல்றாரு, அவங்களுடைய கவர்னரே சொல்றாரு, செட் பண்ணி 2019 தேசபக்தின்னு சொல்லி அங்கேயும் நீங்க சொல்ற மாதிரி அக்ரெசிவா வந்தாங்க. அது வந்துட்டாங்களே அதுதான் 2 முடிஞ்சு போச்சு. அதனால 2024 நாங்கள் சொல்லக்கூடிய உண்மை அவர்கள் ஏற்பார்கள், நாங்கள் சொல்லக்கூடிய நியாயத்தை அவர்கள் ஏற்பார்கள். எல்லா நேரம் நீங்க சொல்ற மாதிரி தான். அதாவது ஹாலோகாஸ்டினுடைய ஒரே சர்வைவர் அபே ஃபாக்ஸ்மேன் சொல்லும் போது சொன்னார் ஒரு வார்த்தை, இந்த இனப்படுகொலை இருக்குது இல்லையா, இது வந்து வெறும் கற்களாலும் இனப்படுகொலை செய்த அந்த இடங்கள் இருக்கு இல்லையா, அது கற்களால கட்டப்படல, மாறாக வார்த்தைகளால் கட்டப்பட்டுச்சுன்னு சொல்லி இவங்களுடைய இந்த ஆக்ரோஷமான பேச்சுகள் எல்லாமே முடியும், எல்லாமே மக்கள் உணர்ந்துகிட்டாங்க. உணர்ந்து இப்போ நாங்கள் எதை அம்பலப்படுத்துகிறோம்? இந்த யோகி ஆதித்யநாத் என்பவர் ஆரக்ஷன் கே ஆத்மே சிலக்தா ஹே தேஷ் என்று அவர் தன்னுடைய வெப்சைட்ல எழுதி காட்டியிருக்கிறார். டிவைசிவ் பாலிடிக்ஸ் ரிசர்வேஷன் வழிவகுக்கும் என்று சொல்லி இருக்கிறார். நாங்கள் அதை அம்பலப்படுத்துகிறோம். நீங்க காட்டுற அதே யோகி எப்படி சட்டவிரோதமானவர் என்று சொல்கிறோம், எப்படி இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர் என்று சொல்கிறோம், எப்படி அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானவர் என்று சொல்கிறோம். ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன். இன்னைக்கு இந்த புல்டோசரை வந்து இவ்வளவு பெருமையா பேசுறாருல்ல, இன்றைக்கு இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த புல்டோசர் என்பது எப்படி சட்டவிரோதமானது, யூபியினுடைய சட்டங்களுக்கே எதிராக அந்த புல்டோசரை அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். மக்களுக்கு வந்து தெரியும், அவங்க கரெக்டா புரிஞ்சுக்கிறாங்க, நாங்க முன்வைக்கிறத ஏத்துக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. திரு ரகு, மோடி அமித்ஷா இவங்களுடைய இந்த ஆக்ரோஷமான பிரச்சாரம் பாரதிய ஜனதாவுக்கு பலன் கொடுக்குமா, இல்ல அவர் சொல்ற மாதிரி நாங்க ஒரு நீதியும் நேர்மையும் நாங்க முன் வச்சிருக்கிறாங்க, மக்கள் புரிஞ்சுட்டாங்க அப்படின்றார்? ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு, அதுல ஒரு ஆசிரியர் வந்து மாணவர்கள்ட்ட ஒரு வீடியோ எடுக்கணும்னு வச்சுங்க, மாணவர்கள்ட்ட ஒத்துமையா இருக்கணும், ரூல் படி நடக்கணும், நம்மெல்லாம் ஒண்ணு, நம்மெல்லாம் சகோதரர்கள் அப்படின்றாரு. இன்னொரு ஆசிரியர் வந்து நீ அவனை போய் கூட்டு, நீ திரும்பி கூட்டு, நீ ஒரு ரெஸ்லிங் போட்டு போடு, ஒரு குஸ்தி போடு அப்படின்னு சொல்றாரு. எந்த வீடியோ வந்து பரபரப்பா இருக்கும்? அமைதியா இருங்கப்பா அப்படின்னு சொல்றது நல்லா இருக்குமா, சண்டை போடுங்கப்பா அப்படிங்கிறது வியூஸ் அதிகமா இருக்குமா? அந்த மாதிரி தான் மோடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இவங்க வந்து என்ன சட்டவிரோதமா பேசியிருக்காங்க? கார்கே இருக்கட்டும், பிரியங்கா, ராகுல், யாராவது சட்டவிரோதமா பேசிட்டு இருக்காங்களா? பேசுறது எல்லாமே யாரு மேல இருக்கிறவர், ஏதோ ஒரு அடிமட்டத்தில் இருக்கிற வந்து ஒரு ஆபீஸ் பேரர் பேசல, அவங்களுடைய சுப்ரீம் லீடர் பேசுறாரு. ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் வெறுப்பை தூண்டுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஏதோ பரப்புரைன்னு கேட்டீங்க, 5வது கட்டம் பரப்புரைலாம் கிடையாது, வெறுப்புரை. இது டாபிக் மாத்துங்க, வெறுப்ப தூண்டுற மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் பேசிட்டு இருக்காரு. இது நான் கேக்குறேன், பிரதமராக இருக்கக்கூடிய மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தெரியாதா இது? இது என்ன மாதிரி போய் சேருங்க? It sells.
அவங்களுக்கு பலன் அளிச்சிருக்கு. இந்த வெறுப்பு பிரச்சாரம் அவங்களுக்கு எலெக்ஷன்ல பலன் இந்த முறையும் பலன் அளிக்கும் அந்த நம்பிக்கையில தான் பண்றாங்க. இப்போ ரிசர்வேஷன் பத்தி பேசுறாங்க, பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்கல்ல, அது வந்து பட்டியலினத்தர அல்லது ஓபிசியை பாதிக்கலையா? இப்போ அவங்க வந்து நிறைய நம்பர் 1 ரேங்க்ல வராங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து ரிசர்வேஷன்ல வர மாட்டாங்க, பொதுப்பட்டியலேருந்து போவாங்க. ஓகே, இப்போ அதில் 10% எடுத்துட்டீங்களே, அது யாரை பாதிச்சிருக்கு? இப்போ ஏற்கனவே 50% ரிசர்வேஷன் இருந்துன்னு வச்சுங்களேன், மீதி 50% ஓப்பன் கோட்டாக்கு. இப்போ வந்து இந்த 10% எக்ஸ்க்ளூசிவ் அவங்களுக்கு தான், ஏற்கனவே ரிசர்வேஷன் இல்லாதவங்களுக்கு. அதுல வந்து ஓபிசியோ பட்டியலினத்தரோ போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கட்சி இடபிள்யூஎஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ண கட்சி கோட்டாவுக்கு ஆதரவானவங்கன்னு பேச முடியுமா? காங்கிரஸ் சரி, அது வெறுப்பு பிரச்சாரமா இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகுதுன்றீங்க உங்களுக்கு? அப்சல்யூட்லி. அதாவது அவங்களுடைய நோக்கமே வந்து லோயஸ்ட் காமன் டினாமினேட்டர்னு சொல்லுவாங்க, அதை தான் அவங்க டார்கெட் பண்றாங்க. ரொம்ப ஈஸியா மக்களுக்கு டைஜஸ்ட் ஆகுறதுக்கு. ஏங்க நாங்க 10 வருஷத்துல அது பண்ணோம், இது ஏதோ ஒரு சாதனை இருக்கு, நாங்க வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி கொண்டு வந்தோம், சிலிண்டரை கொடுத்தோம், அதெல்லாம் பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? அதெல்லாம் அப்பீல் ஆகாதுங்க. நல்லது அதே மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தா கூட, பண்ணிருக்காங்களான்னு தெரியல, அதெல்லாம் அப்பீலே ஆகாது. ஒண்ணு இந்த ராமர் கோயில் இல்ல, அதை தாண்டி அது ஒர்க் அவுட் ஆகுதுன்றீங்க நீங்க. அதை தாண்டி தெற்கு வெர்சஸ் வடக்கு ஸ்ட்ராட்டஜியும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதா? ஒரு பிரதம மந்திரி வந்து இந்த புல்டோசர் கலாச்சாரத்தை ஆதரித்து பேசுறாருங்க. எவ்வளவு பெரிய அநியாயம் இது! எந்த சட்டத்துல இடம் இருக்கு? ஒருத்தரே கொலை பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவர் வீட்டை இடிக்கிறதுக்கு எந்த சட்டத்துல இடம் இருக்குது? இதே யோகி ஆதித்யநாத் ஏன் பிரிஜ்பூஷன் சரண் சிங் வீட்டை அடிக்கல? ஒரு மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, அவரு யூபிஎஸ் சேர்ந்தவர் தானே, வீட்டை இடிச்சு தரமட்டம் ஆக்க வேண்டியதானே? அதை கூட ஆக்க கூடாது, சட்டப்படி தானே வரணும். அதாவது ஜனவரி மாசத்துல இது தப்புன்றீங்க, இது வெறுப்பு பிரச்சாரம்ன்றீங்க, ஆனா அதுக்கு தான் வியூஸ் அதிகமா போகுதுன்றீங்க. காங்கிரஸ் எப்படி இத கவுண்டர் பண்ண? காங்கிரஸ் அதுக்காக அவங்க வெறுப்புல இருக்க முடியுமா? அதுக்காக அவங்க மக்களை வந்து பிளக்க முடியுமா? எப்படி கவுண்டர் பண்ணு கேக்குறேன். இல்ல, இவங்க ஒரு வேஷம் போடுறாங்க, இத நாங்க எதிர்ப்போம், சட்டத்தின் துணையோடு எதிர்ப்போம் அப்படின்னு பேசணும். இன்ஃபேக்ட் என்ன பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு அடிமட்டத்துல பாவர்ட்டி, அதுக்கப்புறம் வந்து இந்த சாதி ஒடுக்குதல், இஸ்லாம்ல வந்து சாதி இருக்குது, அந்த ஒடுக்குதலுக்கு உள்ளாகிற கன்வெர்ட் ஆன முஸ்லிம்ஸ், அவங்களுக்கு வந்து படிப்பும் இல்லை, வேலையும் இல்லை, சமுதாய அந்தஸ்தும் இல்லை, அவங்களுக்கு கை கொடுப்போம்னு சொல்லணும் காங்கிரஸ். ஆனா பிஜேபியோட அக்ரெசிவ் முஸ்லிம் ஹேட்ரட் கேம்பெயினால அதை சொல்ல முடியல. லாலு பிரசாத் யாதவ் மட்டும்தான் சொல்லியிருக்காரு, அவருக்கு மட்டும்தான் அந்த தைரியம் இருந்திருக்கு. ஏன்னா அவர் வந்து அந்த ராமர் அந்த ரத யாத்திரையை வந்து அத்வானி ரத யாத்திரையை நிறுத்திய தைரியம் கொண்டவர். அவர் தான் ஒரு போல்டான அரசியல்வாதி. நான் கேட்கிறேன், நம்ம MS தோனிக்கு கூட தான் பத்திரிகை கொடுத்தாங்க அந்த இனாகுரேஷனுக்கு, ராமர் கோயில் இனாகுரேஷனுக்கு, அவர் போலையே, அதனால ராமர் கோயிலுக்கு எதிரானவரா? கேட்கிறேன். தோனி எவ்வளவு பெரிய பாப்புலரான ஆளு, கொடுத்தா போனோம், ஏன் போல? தெரியுங்க. அதாவது இவங்க என்ன நினைச்சாங்க, ஜனவரி மாசத்துல கோயில் கட்டின உடனே இது மட்டுமே போதும், உங்களுக்கு 400 சீட்டு கொடுத்துருன்னு நினைச்சாங்க. நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம் இது வேற ஒரு பயங்கரமான இம்பாக்ட் இருக்கணும். இல்ல, இப்போ கட்டினதுனால வராத பலன் வந்து அதை இடிச்சிருவாங்கன்னு சொல்லி பலனை தேட பாக்குறாங்க. காங்கிரஸ் வந்து இடிச்சிருவாங்க, அது அறம் இல்ல, அந்த இடத்தை நீங்க இடிச்சது தவறு. அதனால இந்த விளைவுகள் என்ன, எத்தனை பேர் இறந்தாங்க 92க்கு அப்புறம், அந்த இடத்துல கட்டக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஒரு தார்மீக உரிமை ஏன் எல்லாருக்கும் உண்டு? எல்லா இந்துக்களுக்கும். இந்துக்கள் எவ்வளவு இந்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க, பக்தி உள்ள இந்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களோட பல மடங்கு ராம பக்தி உள்ள இந்துக்கள் அது அறம் இல்லை. அந்த மசூதி கீழே கோயிலே இல்லைன்னு தெரிஞ்சும் அதை இடிச்சு அதை நீங்க கட்டினது நியாயம் கிடையாது. ராமர் நீங்க வந்து ஒரு நியாயத்தின் மொத்த உருவம்னு சொல்றீங்க, எப்படி நீங்க கட்டினீங்கன்னு கேட்கறதுக்கான உரிமை இருக்குல்ல எல்லாருக்கும். அப்புறம் இவங்க பேசுறது ஒரு அபத்தத்தை பாருங்க. அதாவது சவுத் இந்தியாவில் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இதெல்லாம் பத்தி பேசுறாங்க. ஏன்னா இப்ப 5வது கட்ட பிரச்சாரத்துல எல்லாமே வந்து ஒடிஷா, அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால், யூபி, மகாராஷ்டிரா இங்க நடக்குது. அதனால வந்து இவங்க என்ன வேணா பேசலாம், ஏன்னா முஸ்லீம் இருப்ப நம்ம எப்ப வேணா எப்படி வேணா தூண்டலாம் நினைக்கிறாங்க. பிஓகே நாங்க வந்து இந்த வருஷம் எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா ஹேட்ரிக் பிரைம் மினிஸ்டர் ஹேட்ரிக் அடிச்சாருன்னா மோடி, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை அங்க கொண்டு வந்து 10 வருஷம் என்ன பண்ணீங்க? உங்களை யார் தடுத்தது? எனக்கு புரியுது. இப்ப ஹிமந்த பிஸ்வ சர்மா சொல்றாரு நாங்க கொண்டு வந்துருவோன்றாரு, கொண்டு வாங்கன்றனா நீங்க வந்து என்ன இது வரைக்கும் என்ன பண்ணீங்க? 10 வருஷம் உங்களுடைய சாதனை என்ன? எனக்கு எல்லாத்தையோட ரொம்ப டேஞ்சரஸ் தெரியுமா, இந்த ஓபிசி எஸ்சி இந்த அடிமட்டத்தில் இருக்கிறவங்கள முஸ்லீம்களோட சண்டை போட வைக்கிறாங்க. அதுவும் எந்த முஸ்லீம் சார் அடிமட்டத்தில் இருக்கிற, அதாவது ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற முஸ்லிம்ஸோட அவங்க ரெண்டு பேரையும் ஒரு ஃபைட் ஏற்படுத்த முயற்சி புரியுது. எஸ், நம்ம இது எல்லாமே கேட்டு நம்ம பதில் வாங்கிரலாம். நான் ஒண்ணே சொல்றேன், அதாவது ஜூன் 4 இந்தியா குட் லூஸ். நான் இந்தியா கூட்டணி சொல்ல,
இவங்க ஜெயிச்சாங்கன்னா நம்மளுடைய பன்முகத்தன்மை சிதைந்து நம்ம நாட்டுக்கே இந்தியாங்கிற ஐடியாக்கே பிரச்சனை புரியுது வரும். உங்களுடைய அந்த கவலை அந்த பயம் வந்து எல்லாருக்கும் கருத்து எனக்கு புரியுது. அதை நான் பதிவு பண்றேன். திரு ஆச்சாரி, இப்போ திரு புகாரி அண்ட் ரகு பேசும்போது இப்போ 2014 பாரதிய ஜனதா ஒரு அஜெண்டா முன் வச்சு ஆட்சி பிடிச்சாங்க, வளர்ச்சி குறித்த பிரச்சாரம். அது 2019 புல்வாமா அட்டாக், அதனை ஒட்டி தேச பாதுகாப்பு அப்படின்ற ஒரு சிங்கிள் அஜெண்டா இருந்தது பாரதிய ஜனதாக்கு. இந்த முறை அந்த மாதிரி பிரச்சாரம் பண்றதுக்கு எதுவும் இல்லையோ, அதனாலதான் ஆக்ரோஷமான பிரச்சார பாணியை கையில் எடுத்திருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதாவது ரெண்டு பேரும், அவர் மிஸ்டர் ரகுவும் சரி, அவர் சபீரும் சரி, பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் எங்களுடைய தலைவர்களுடைய அந்த பரப்புரையை முழுக்க கேட்கல. அவங்க வந்து கேட்டது வந்து ஒரு நிமிஷம் அல்லது அரை நிமிஷம் கேட்டுட்டு அதை மட்டுமே பத்தி விவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவருடைய பிரதமருடைய ஸ்பீச் ஆரம்பிக்கும் போது தான் 10 வருடம் என்ன நாட்டுக்கு செய்தேன், அது சேஃப்டி இஷ்யூவா இருந்தாலும் சரி, செக்யூரிட்டி இருந்தாலும் சரி, மக்களுக்கு வந்து நான் கொடுத்த நலத்திட்டங்கள் என்னென்ன அப்படின்றது வரிசைப்பட்ட பட்டியல் போடுறாரு. ஒரே ஒரு சின்ன உதாரணம், 5 கிலோ நாங்க வந்து உணவு தானியம் கொடுக்குறோம் 80 கோடி மக்களுக்குன்னு. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க என்ன சொன்னாங்க, ஐயோ இவங்க வந்து 80 கோடி மக்கள் வந்து அப்படியே வந்து வறுமை கோட்டுக்கு கீழே வச்சிருக்காங்க அப்படின்னு. பிரதமர் என்ன சொன்னார்னா, நான் வறுமை கோட்டுக்கு கீழே வந்து வைக்கல, 25 கோடி மக்கள் 30 கோடி மக்கள் வறுமை கோட்டில இருந்து மேல வந்துட்டாங்க. ஆனா எப்படி வந்து ஒரு தடவை டாக்டர் சுமந்த்ராமன் இருக்காரு, அவர் ஒரு டாக்டர், அவருக்கே தெரியும், நம்ம வந்து ஒரு நோயில இருந்து குணமானா கூட ஒரு குறிப்பிட்ட பீரியட் வர ஒரு சில மருந்து மாத்திரை நியூட்ரிஷன்ஸ் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதுக்காகவே வந்து வைத்தியத்துல ஒரு சில போர்ஷன்ஸ் இருக்குது. அது மாதிரி நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்குது, லக்னோல நடந்த பொதுக்கூட்டத்துல இவங்க வந்து கார்கே என்ன சொல்றாரு, நாங்கள் 10 கிலோ கொடுப்போம் அப்படின்னு. அதாவது எதுக்கு எது முரணா இருக்குதுன்றத நீங்களே பாருங்க. அப்புறமேட்டு நண்பர் வந்து புல்வாமா சொன்னாரு, நீங்களும் சொன்னாங்க. ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம வந்து அந்த இடத்துல மறந்துடுறோம். எந்த இடத்துல புல்வாமால நம்ம மேல தாக்குதல் நடந்துச்சோ அதுக்கு நம்ம தக்க பதிலடி பாலக்காட்ல கொடுத்தோம். அவர் ஒரு நிமிஷம், 2014 வளர்ச்சி அப்படின்றது பிரச்சாரத்தினுடைய அப்ஜெக்டிவா இருந்தது. 2019 புல்வாமா அப்படின்றது பிரச்சாரத்தினுடைய மேஜரான விஷயம். புல்வாமா அட்டாக் தேச பாதுகாப்பு அப்படின்னு இருந்தது. இந்த முறை அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு பாரதிய ஜனதாக்கு என்டிஏக்கு அப்படி எதுவும் பெருசா இல்ல, அதனால ஆக்ரோஷமாக கிடைக்கிறதெல்லாம் கையில எடுக்கிறாங்க அப்படின்றத விமர்சனம் பண்ணீங்க. அது நேரடியா பதில் சொல்லிருங்க. இல்ல, நான் அதுதான் நான் ஆரம்பிச்ச அதுதான் வந்து அவருடைய முழு ஸ்பீச் நீங்க கேளுங்க, எல்லாருடைய லீடர்ஸோட ஸ்பீச்சும் நீங்க கேளுங்க. ராமர் கோயிலை பத்தி நீங்க வந்து சொல்லும் போது, ராமர் கோயில் கட்டுறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்மெண்ட் வந்ததுக்கு பிறகு கட்டப்பட்டது, அதுக்குரிய சட்ட வரைமுறைக்கு உட்பட்டு அது கட்டப்பட்டது. ஆனால் அப்படியாப்பட்ட ஒரு, அதாவது வந்து ஒரு அமைப்பு கட்டின அந்த ஒரு கோயிலுடைய ஒரு கும்பாபிஷேகத்துக்கு இவங்களுக்கு வர்றதுக்கு இந்த பிரச்சனை அந்த இடத்துல இல்ல, அந்த இடத்துலதான் இவங்களுக்கு மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட், இவங்களுக்கு பயம். பிரதமர் முஸ்லிம்ஸ் பத்தி பேசினா அது மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் இல்ல, ஆனா இவங்க வரல, இவங்க நாங்க அது மாதிரி பேசலங்க. எங்களை பொறுத்தவரை we are common for all. அதுதான் சப்கா சாத் சப்கா விகாஸ். சார் ஒரு நிமிஷம் ரகு சார், ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன், அதுக்கப்புறமேட்டு நீங்க கேளுங்க. அதாவது வந்து இடஒதுக்கீடு பத்தி நீங்க சொன்னீங்க, இடஒதுக்கீடு இல்ல, ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன், அவர் சொன்னதுனால அதுக்கு நான் வந்து திரும்பி ரெபட்டல் கொடுத்தே ஆகணும். அதாவது மதத்தின் ரீதியாக எந்த ஒரு இடஒதுக்கீட்டும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா உங்களுடைய, அதாவது காங்கிரஸ் ஒரு நிமிஷம், இப்போ பட்டியலினத்தினர் வந்து சீக்கிய மதத்திலேயோ புத்த மதத்திலேயோ இருந்தா உங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு, அதுவும் மத அடிப்படையில் தானே. நீங்க அந்த மதத்துக்கு போயிட்டீங்கல்ல, உங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லைன்னு ஏன் சொல்ல, அதுக்கு சொல்லுங்க சார். அது வந்து மதம் சார்ந்த வந்து இடஒதுக்கீடு இல்ல, பட்டியலினத்தினருக்கு ஏன் சீக்கிய மதத்துல ஜாதி கிடையாது, சீக்கிய மதத்துல சாதி கிடையாது, அப்ப ஏன் கொடுக்குறீங்க இடஒதுக்கீடு மக்களுக்கு? இல்ல, பட்டியலினத்து மக்களுக்கு வந்து அது கொடுக்கப்பட்டது கான்ஸ்டிடியூஷன்ல, ஏற்கனவே அவங்களுக்காக கொடுக்கப்பட்டது. ஆரம்பத்துல இருந்தே கிடையாது, அப்புறம் வந்து அவங்கள்ட்ட இருந்து எடுத்துல. ஆனா அதே சமயம் இவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் வந்து சிறுபான்மையினருக்கு தனியாக வந்து பிரச்சனை. இப்ப இவங்க சொல்றதுக்கு அதுதான், சிறுபான்மையினருக்காக நீங்க ரிசர்வேஷன் கொடுக்க முடியாது. அதுல ஒரு இன்ஹெரண்ட் முரண் இருக்கு. 90s தான் திரு PS கிருஷ்ணன் வந்து ஒரு தமிழர் IAS ஆபீசர் இருக்கும்போது அவரோட முயற்சி, அவருடைய முன்னெடுப்புல பௌத்த மதத்துல இருக்கிற பட்டியலினத்திற்கு ரிசர்வேஷன் வந்தது. அது ஆரம்பத்திலேருந்தே கிடையாது. வந்து நீங்க எப்ப ரிசர்வேஷன் வந்ததோ அப்பலேருந்தே உங்களுக்கு கிடையாது. அவங்க அங்க பின்தங்கி இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ஏன் இஸ்லாம்ல இருக்கிற
இஸ்லாம்ல ஜாதி இருக்கு அப்படிங்கிற போது அவங்களை யார் கை தூக்கி விடுவா? அவங்களுக்கு இந்தியர்கள் தானே, அவங்களுக்கு உரிமை இருக்குல்ல. அவங்களை கை தூக்கி விடுறதை ஏன் நீங்க வந்து ஒரு குற்றமா சொல்றீங்க? மத்தவங்களையும் பேக் ஃபுட்ல தள்ளுறீங்க. காங்கிரஸ் பண்ணணும்னு நினைச்சா கூட சொல்ல முடியாது. அது தவறுன்றேன் இல்ல. நான் அத பேசணும். ஏன்னா இவங்களோட அக்ரெஷனால, இவங்களோட அக்ரெசிவ் புஷ்னால இந்த மாதிரி ரொம்ப அடிமட்டத்துல எஜுகேஷன் இல்லாம ஜாப் இல்லாம இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு கை கொடுப்போம்னு சொல்றதே குற்றமா கேட்க வந்து கேள்வி அது இல்ல. இப்ப ஹுபாலில வந்து ஒரு இஸ்லாமிய இளைஞர் வந்து ஒரு இந்து பெண்ணை கொண்டுட்டாருங்கிறத வந்து ஒரு பெரிய எலெக்ஷன் கேம்பெயின் ஆக்குனாங்க பிஜேபி. கர்நாடகால பிரதமரே பேசினாரு, இது லவ் ஜிஹாத் அப்படின்னாரு. இப்போ கூர்குல ஒரு இந்து இளைஞர் ஒரு இந்து பெண்ணை அதை விட கோரமா கொலை பண்ணிருக்காரு. அப்ப வந்து இப்போ ஒரு கேம்பெயினுக்கு போனாரு, அது பேசுவாரா? நாட்டுல அந்த மாதிரி கொலைகள் வந்து 100 நடக்குன்னு வச்சுக்கோங்க. ஒண்ணு வந்து இஸ்லாமியல இது நீங்க லவ் ஜிஹாத்னு சொல்றது அநியாயம் இல்லையா? அது அவருக்கு சொல்லுங்க. ரொம்ப சுருக்கமா என்ன பதில்? அதாவது இவர் வந்து பட்டியலினத்து மக்கள், அதுவும் வந்து பிற சமுதாய இதுல இருந்து மதத்துல இருக்கிறவங்க, இந்துக்கள் அல்லாதவங்களை பத்தி அவர் பேசுறாருன்னு நான் நினைக்கிறேன். தலித் கிறிஸ்டியன்களுக்காக வந்து பல வருடங்களுக்காக அவங்க வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் வந்து யாரு வந்து மதத்தின் சார்பாகவே நாங்க இந்த மதத்தை சேர்ந்தவர்கள், எங்களுக்கு இது வந்து வேணும் அப்படின்றதுல வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியது பெரிய விஷயம். அதுக்காக வந்து அது இன்ஃபேக்ட் அது வந்து கோர்ட்ல இருக்குதுன்னு எனக்கு நினைக்கிறேன். இதை பத்தி வந்து ஒரு கமிட்டி கூட காங்கிரஸ் பீரியட்லயே தலித் கிறிஸ்டியன்கள் வந்து பார்த்தாங்க. அதே மாதிரி பஷ்மிந்தா முஸ்லிம்ஸ் அப்படியாப்பட்ட ஒரு இனம் இருக்குதுன்றது இப்பதான் தெரிஞ்சிருக்குது. அதாவது முஸ்லிம் கம்யூனிட்டிலேயே மிகவும் தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, அவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மத்திய அரசு ஸ்கில், அவங்களுடைய ஸ்கில்ல வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு எல்லா விதமான உதவியும் செஞ்சுட்டு இருக்குது. பட் அவங்களுக்கு ராகுல், பிரியங்கா, சோனியா, கெஜ்ரிவால் ஒரு பக்கம் இந்த ஸ்டார் கேம்பெயினா இருக்கு, அந்த பக்கம் மோடி, அமித்ஷா இருக்கிறாங்க. இதை ஓட்டுகளா கன்வெர்ட் பண்ற கேம்பெயினை, பிரச்சாரத்தை யார் எடுத்தது கிரவுண்ட்ல? உங்களுக்கு பிஜேபியோடைய கேம்பெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மோடி இமேஜை முன்னிறுத்தி தான் வந்து நடக்கிறது. ஒட்டுமொத்த கேம்பெயின் அப்படின்றது மோடி இமேஜை முன்னிறுத்தி தான். அதில் வேறு எந்த லீடரும் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதில்ல பிஜேபி. இப்போ ஒரு நபரை மட்டும்தான் பிஜேபி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, அது மோடி தான், வேற யாரும் கிடையாது. அவருக்கு 75 வயது ஆனாலும் அவருக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது, அவர் தொடருவார். ஏன்னா கேஜ்ரிவால் அந்த பால தான் போட்டாரு. போட்ட உடனே இவங்க பதற்றம் ஆயிட்டு இல்ல அந்த மாதிரி ஒரு ரூலே இல்லைன்றாங்க. பட் எடியூரப்பாக்கு அந்த ரூல் இருந்துச்சு, மற்றவர்களுக்கு அந்த ரூல் இருந்துச்சு, எல்கே அட்வானிக்கு இருந்துச்சு, யஷ்வந்த் சின்ஹாக்கு இருந்துச்சு, எல்லாருக்கும் இருந்துச்சு. கடந்த 10 ஆண்டு காலமாக பாஜகக்குள்ளேயே வந்து ஒரு விதமான முரண்பாடு என்பது ஏற்பட்டிருக்கு. பாஜகவில் இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஸ் எல்லாரையும் வந்து ஓரங்கட்டிட்டாங்க. அமித்ஷா அண்ட் மோடி 2 பேரும் பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை எல்லாம் ஓரங்கட்டி விட்டார்கள் அப்படின்றது. இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ்ஸையும் இவங்க ஓவர் ஷேடோ பண்ணிட்டாங்க அப்படின்றது இருக்கு. அப்போ இந்த எலெக்ஷன்ல பாஜகக்குள்ளேயும் வந்து ஒரு குளறுபடி அப்படின்றது இருக்கு, ஒரு விதமான என்ன சொல்றது, ஒரு அதிருப்தி என்பது இருக்கு. ஆர்எஸ்எஸ் மட்டத்திலையும் ஒரு விதமான அதிருப்தி இருக்கு. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் உடைய ரெக்கமெண்டேஷன்ல எந்த கேண்டிடேட்டுக்கும் கொடுக்கல. நீங்க யோகி ஆதித்யநாத்தோட ரெக்கமெண்டேஷன்ல எவ்வளவு பேருக்கு யூபியில சீட்டு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? பெரிய அளவுக்கு இல்ல. சிவராஜ் சிங் சௌஹானுடைய கேண்டிடேட்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க? யாரும் கிடையாது. வசுந்தரா ராஜே அவரே எங்க இருக்காருன்னு தெரியாது. சோ அந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்குள்ளேயே வந்து மோடி அமித்ஷாவுடைய டாமினன்ஸ் வந்து அதையும் தாண்டி பெருசாயிருச்சு அப்படின்னும் போது அதெல்லாம் களத்துல ஒரு விதமான இம்பாக்ட கிரியேட் பண்ணுது. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் பிரதமர் மோடி இப்படி பேசுறது. எப்படி பார்க்கறீங்க ஷபீரோட கருத்து? இல்ல, இந்த வாட்டி ஆர்எஸ்எஸ் அதிருப்தியில் இருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. இப்போ ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய பிரச்சனை என்னவென்றால், கடந்த 5-6 ஆண்டுகளாக அவர்களுடைய அதிகாரம், பாஜக மீது இருக்கக்கூடிய அவர்களுடைய அதிகாரம் தொடர்ந்து குறைந்து கொண்டிருக்கிறது. முன்னாடி ஆர்எஸ்எஸ் தலைவர் வந்து ஒரு அழைப்பு விடுத்தால் பிரதமர், அது அடல் பிஹாரி வாஜ்பாயா இருக்கட்டும், இல்ல திரு மோடி அவர்களே ஆட்சி பொறுப்பு ஏற்ற முதல் காலகட்டத்தில் நாக்பூர்ல சென்று அவரை சந்திப்பார்கள். இப்பொழுது வந்து ஆர்எஸ்எஸ் வந்து அவர்களுக்கு ஒரு ஃபீலிங், அவர்களுக்கு இன்ஃபேக்ட் ஜேபி நட்டா அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்லயே வந்து ஆர்எஸ்எஸ் முக்கியத்துவத்தை வந்து கேள்வி கேட்கும் வகையில் அவர்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு அவசியம் அப்படிங்கிற ரீதியாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இன்னைக்கு வந்திருக்கு. சோ மிக முக்கியமாக பாஜக என்பது இந்த முறை வந்து அதாவது ஒரு குறைந்த எண்ணிக்கையில இடங்கள் கிடைத்தால், ஒரு உதாரணத்துக்கு ஒரு மெஜாரிட்டி வந்து ஒரு 275-280 கிடைத்தால், ஒரு வேளை
பாஜகவில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் மகிழ்ச்சியா இருப்பார். 330 340 விட 270 280 வந்தாலும் பாஜக பெரும்பாலான தலைவர்கள் இருக்கு, பிரச்சனை இருக்குன்றீங்க. ரைட், நான் உங்களோட இறுதி கருத்தை இல்ல நான் உங்களோட இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன். சுருக்கமா ஆச்சாரி, ரொம்ப சுருக்கமா. நானும் சொல்லிடுறேன். அதாவது ஆச்சாரி சார் இதுக்கும் சேர்த்து பதில் சொல்லிட்டோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகை செய்தி ஜேபி நட்டாவுடைய இன்டர்வியூ RSS உடைய தயவெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. வளர்ந்துட்டோம் இருக்காரு சார். நான் திரு புகாரி அவருக்கான நேரம் உங்களோட இறுதி பார்வையோட முடிச்சல. இல்ல ஐம் சாரி திரு ஆச்சாரி, டைம் இல்ல. அதாவது ஏன் இந்த பதற்றத்தில் மோடி இறங்குகிறார், ஏன் இப்படி பேசுறார் அப்படின்னா, இந்து சமுதாயத்தினுடைய ஆவி முக்தேஸ்வர் ஆனந்தே வந்து இது வந்து பிரான் பிரதிஷ்டா செய்ததே தவறு என்று சொன்னதுனாலும், இது வந்து ஒரு மத நிகழ்ச்சி எப்படி பார்த்தாலும், இந்த மத நிகழ்ச்சியை இவங்க வந்து மதத்தினுடைய வழிபாட்டுக்கு எதிராக பிரான் பிரதிஷ்டை செய்தது தப்பு, முழுமையாக கட்டப்படாத கட்டடத்தை அரசியல் உள்நோக்கத்தோடு இவர்கள் திறந்ததே தப்பு என்று சொன்னதனால் இந்துக்களே புறக்கணித்து விட்டார்கள் பாஜகவை. இன்னொன்று அவர் சொன்னார், யோகி வந்து அப்படியே ஸ்ட்ராங் ஹோல்டில் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாருன்னு. எத்தனை முறை நீதிமன்றங்கள் யோகி ஆதித்யநாத்துடைய ஆட்சியை குறை கூறியது என்று சொன்னால், உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னது என்றால், லக்கிம்பூர் கேரி இன்சிடென்ட்ல, லக்கிம்பூர் கேரியில் ஃபார்மர்ஸ் மேலே வண்டி ஏற்றி கொன்ற போது the court would be forced to declare that the UP government is dragging its feet in the case என்று சொன்னது. உன்னாவ் கற்பழிப்பின் போது the court would be forced to declare that law and order has collapsed in the state என்றது. இங்க அஃப்ரின் ஃபாத்திமாவோட வீடு இடிச்சாங்க பாத்தீங்களா, புல்டோசர், அந்த ஒன்றரை மட்டும் சொல்லிடுறேன். புல்டோசர் சொன்னாங்க பாத்தீங்களா, அஃப்ரின் ஃபாத்திமா வீடு. அவருடைய வழக்கறிஞர் தெளிவா சொன்னாரு, யூபியினுடைய ஆக்ட் படியே, பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட், அர்பன் பிளானிங் டெவலப்மெண்ட் ஆக்ட் படியே நோட்டீஸ் கொடுத்துருக்கணும், கொடுக்கல. ஒன்று சொல்லிடுறேன், நோட்டீஸ் கொடுத்துருக்கணும், கொடுக்கல. 30 days பீரியட் கொடுத்துருக்கணும், கொடுக்கல. செக்ஷன் சப் கிளாஸ் 2 படியே அவங்க அப்பீலுக்கு போயிருக்கணும், அதுவும் கொடுக்கல. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்ன பண்ணாங்க, அஃப்ரின் ஃபாத்திமாவுடைய அப்பாவுக்கு போய் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. அந்த பில்டிங் அவங்க அம்மா பேர்ல இருக்குது. இவ்வளவு மட்டகரமாக பழி வாங்குவதற்காக சொல்ல வரும். நீங்க எஸ் உங்களோட இறுதி கருத்தோட முடிக்கலாம். மேடம், ஆக்சுவலி இவங்க வந்து RSS பத்தி பேசுறாங்க இல்லைங்களா. RSS வந்து ஒரு மதர், RSSக்கும் பாஜகவுக்குள்ள உள்ள ரிலேஷன் ஒரு தாய்க்கும் ஒரு மகனுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன். அதுல வந்து அதாவது அந்த குற்றச்சாட்டு வந்து நான் வந்து மறுக்கிறேன். இது மாதிரி வந்து சபீர் சொன்னது வந்து நான் திட்டவட்டமாக மறுக்கிறேன். இன்றைக்கு பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நாமக்கல் நகரின் சிறந்த அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி.